இதுதான் அந்த பொது நூலகத்தின் இது வந்து 2வது பில்டிங்கில் தான் இருக்குது. இந்த பிசியின் 2வது பில்டிங். அப்போ அது வந்து அதுதான் அங்கே அந்த மூலையில் அங்கே தெரிகிற இதுதான் அது 1வது பில்டிங். அது நான் முதல் எடுத்து போட்ட இது அது வந்து பிசி இந்த பில்டிங். இது வந்து நூலகத்துக்கும் நூலகத்தின் வெஹிக்கிளையும் வச்சிருக்கணும் அங்கால. அப்போ இதுக்குள்ளே போனால் போய் உள்ளுக்கு போயக்குள்ளே இப்போ இதில் முன்னுக்கு வருகிறது. அது நூலகம் உள்ளுக்கு போகுது. அந்த நூலகத்துக்கு பின்னால் இப்படி ஓகே. இது இங்காலி பக்கம். மற்ற பக்கத்தை பார்த்தால் இப்படி இங்கால ஒரு மரம் நிற்குது. இதில் இங்கால இதுகள் பழைய கட்டிடங்கள் மாதிரி ஒன்று கிடக்குது. அது உடைக்கக்கூடிய சாமான்கள். அப்படியே போனால் இனி இந்த மூலைக்குள்ளே பார்த்தால் அதுக்குள்ளே டாய்லெட் ரெண்டு கட்டியிருக்கணும். அங்கால அவ்வளோத்தோடு அப்படி நிற்குது. அந்த மூளைன்ற இதுக்குள்ளே அப்படி இவ்வளோ இடங்கள் கிடக்குது. இதுக்கு பின்னுக்கு பார்த்தா இந்த பில்டிங்குக்கு பின்னுக்கு இப்படி ஒரு இதை தான் பார்க்குறீங்க. இப்போ வந்து இதுக்குள்ளே பின்னுக்கு ஒரு ரூம் ஒன்று போடுறேன்டா போடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அல்லது உள்ளுக்கே ஒரு ரூமை தள்ளி போட்டு ஒரு ரூம் திறப்புன்னா அதுக்குள்ளே எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமைகளும் இருக்கும். அப்போ அப்படியே நான் பில்டிங்குக்கு பின்னால் நடந்து போனால் இதுதான் இதில் வாகனங்கள் நிற்குது. வாகனங்களில் புதினமான ஒன்று என்னென்னா 2 குதிரை வாகனங்கள் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கணும். அது என்ன பர்பஸுக்காண்டு பிறகு பார்க்கலாம். இங்கே இதில் குதிரை கட்டி இழுக்கக்கூடிய இதில் டயர் போட்ட வாகனங்கள். மற்றது இது பிரதேச சபையின் வெஹிக்கிள்கள். அது இந்த குடி தண்ணி என்ற அதெல்லாம் இந்த 2வது பில்டிங்கின் பின்னுக்கு அப்படியே போகுது. அதில் முன்னுக்கு இந்த பில்டிங்கின் முற்பகுதி தான் இதில் வருகிறது. பின்னுக்கு அப்படியே போகுது. ரைட். இப்படியே பார்த்தா இங்கால இடம் கிடக்குது. அப்படியே பார்த்தா இதுதான் இது இந்த அமைப்புகள். இதுக்குள்ளே நியமான இடங்கள் இஞ்சாலி பக்கத்தில் கிடக்கு. அந்த லைப்ரரி அடுத்த பக்கத்தில் இருக்குது. இது வாகனத்துக்குரிய பகுதி. அப்படியே சுற்றிக்காண்டு பாரன். ரைட். ஓகே முடிஞ்சு